இல்ல எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டி பாருங்க அவர் சார்கிட்ட. அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரெய்னிங் நான் செகண்ட் டேவே குயிட் ஆனதுனால, ஸோ அந்த ஃபீஸ வந்து அவர் எனக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணி, இந்த ட்ரெய்னிங்க்கு நீங்க இவ்வளோ மட்டும் பே பண்ணா போதும் அப்டின்ட்டு இளவரசி மேம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இளவரசி மேம் சொன்னாங்க, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நானு, இந்த பைசாவுக்காக. ஸோ அத கடன் வாங்கி தான் இத கட்னேன் நானு. இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்னிங் வந்து நல்லபடியா போயிட்டுருக்கு எனக்கு. திரும்ப அகெயின் வந்து இந்த கோல்டன் ஹவர் வந்து ப கன்டினியூஸா பண்றதுல நெறைய தடங்கல்கள், நெறைய சிக்கல்கள், நெறைய சவால்கள், ஆ நெறைய தோல்விகள், நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அந்த மாதிரி நெறைய இருந்துச்சு. நெறைய சவால்கள் இருந்துச்சு. ஆனாலும் அப்பப்போ 1 நாள், 2 நாள் மிஸ் ஆகும். ஆனா திரும்ப இப்ப இளவரசி மேம் கிட்ட கேட்டேன். மேம் திரும்பவும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமா மேம், அதான் மேம். அப்படி பண்ணா தான் நல்லது. சரி பரவால்ல. நம்ம காலையில எழுந்திருக்கிறோம். எழுந்து செய்யணும். கன்டினியூஸா செய்யணும் அப்படின்னு இப்ப செஞ்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த 15